கனமழையால் அணைகள் நிரம்பி தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் மருதூர் அணைக்கட்டை தாண்டி 1,45,000 கன அடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்கிட கேட்கலாம். சுடலைமணி, கூடுதல் விவரங்கள். நிச்சயமா, அதாவது தற்போது தென் மாவட்டங்களில் பலத்த மழை என்பது பெய்து வரும் இந்த சூழலில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏராளமான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் என்பது வெள்ளம் என்பது அதிக அளவில் வருகின்ற காரணத்தினால் ஆங்காங்கே பெரும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரை பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் காரணமாகவே இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இன்று காலை தினம் வரை தற்போது பாபநாசம் அணையிலிருந்து 40,000 கன அடி நீரும் மணிமுத்தார் அணையிலிருந்து 30,000 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ள இந்த சூழலில் சுமார் 70,000 கன அடி நீர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது தவிர்த்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பெய்யும் வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் அங்காங்கே காட்டாற்று வெள்ளத்தின் தண்ணி என்பது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது மருதூர், அதாவது தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையான மருதூர் அணைக்கட்டில் இருந்து சுமார் 1,45,000 கன அடி நீர் என்பது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள சிறுவைகுண்டம் அணைக்கட்டு, அதாவது சிறுவைகுண்டம் அணைக்கட்டு தான் கடைசி தடுப்பணை. இந்த தடுப்பணையில் 2 லட்சம் கன அடி நீர் தண்ணீர் வருவதாக கூறப்படுகிறது. இந்த வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த மருதூர் அணைக்கட்டில் 1,45,000 கன அடி நீர் வருவது என்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னர் 1992 வெள்ளப்பெருக்கு சமயத்தில் கூட 90,000 கன அடி நீர் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக 1,45,000 கன அடி நீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் தற்போது பொதுமக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.